ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 26 ஞாயிற்றுக்கிழமை, மே மாதத்துக்கான சங்கடகர சதுர்த்தி. ஒரு பிடி வெட்டி வேர், ₹1 நாணயம் இருந்தால் போதும். இதை மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு பெரிய தீர்வு கிடைக்கும். சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தி. ஒரு மாதமும் பௌர்ணமி முடிஞ்சு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி திதி தான் சங்கடகர சதுர்த்தி. அந்த சங்கடகர சதுர்த்தியில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் விலகும். சொல்லப்போனால் மனோகாரகன் அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவான் தேய்பிரை சதுர்த்தியாக இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தான் விநாயகரை வழிபட்டார் அப்படிங்கிறது ஒரு பெரிய புராணமே இருக்குது. அப்பேற்பட்ட தேய்பிரை சதுர்த்தியாக இருக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு நாம் விநாயகர் பெருமானை மனதார வழிபடும் போது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான இன்னல்களும் விலகி ஓடும். நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோக உயர்வு கிடைக்கணும், ஊதிய உயர்வு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் வந்து வழிபடுறது கூடுதல் சிறப்பு. அன்னைய தினம் கண்டிப்பாக நீங்கள் விநாயகர் கோவிலுக்கு போகணும். விநாயகர் கோவிலுக்கு தேவையான அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை உங்கள் கையால் வாங்கி கொடுக்கலாம். கொழுக்கட்டை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோவிலுக்கு வரக்கூடிய குழந்தைங்களுக்கும் பக்தர்களுக்கும் உங்கள் கையால் கொடுக்கறது இன்னும் சிறப்பு. அருகம்புல் மாலை, எருக்கம்பூ மாலை, உங்களால் என்ன செய்ய முடியுதோ ஏதாவது ஒரு அலங்கார பொருளை செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு அன்னைக்கு தினம் விநாயகர் பெருமான் கோவிலுக்கு கொடுங்க. இது எல்லாமே நீங்கள் கூடுதலாக செய்கிறது. அது போக உங்கள் வீட்டில் பூஜை அறையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிபாட்டு முறையை பார்ப்போம். சதுர்த்தி திதி அப்படிங்கிறது மே 26 மாலை 6:30 மணிக்கெலாம் ஆரம்பிச்சிடுது. மே 27 மாலை 5 மணி வரைக்கும் சதுர்த்தி இருக்குது. மே 26 தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக எடுத்துக்கிறோம். அன்னைக்கு தான் எல்லா விதமான கோவில்களையும் அபிஷேக ஆராதனை நடக்கும். அதனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மே 26 ஞாயிற்றுக்கிழமை மாலை ஒரு 6:30 மணிக்கு மேலே செஞ்சுடுங்க. ஒருவேளை மாலை 6:30 மணி மேலே செய்ய முடியலன்னா திங்கட்கிழமை காலையில் ஒரு 7-8 மணிக்கு செஞ்சிடலாம். கூடுமான அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மே 26 மாலை 6:30 மணிக்கு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எப்பவும் போல் சங்கடகர சதுர்த்திக்கு எப்படி பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி விநாயகர் பெருமானுக்கு விளக்கேற்றி வச்சு பூஜை பண்ணிவிட்டு விநாயகர் பெருமான் ஃபோட்டோவுக்கோ சிலைக்கோ முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி வச்சுடுங்க. அந்த கிளாஸில் ஒரு துளி மஞ்சள், ஒரு துளி குங்குமம், ₹1 நாணயம் ஒன்று அதில் போட்டுடணும். அதுக்கப்புறமா வெட்டி வேர், நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு வேர் தான் இந்த வெட்டி வேர். அந்த வெட்டி வேரை அந்த டம்ளர் தண்ணியிலேயே போட்டு வச்சுடுங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருள் அருகம்புல். அருகம்புல் எல்லார் வீடு பக்கத்துலேயும் எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் கிடைக்கக்கூடிய ஒரு அருகம்புல் தான். அந்த அருகம்புல்லை எடுத்துகிட்டு வந்து சுத்தப்படுத்தி அதையும் தண்ணியில் போட்டு வச்சுடுங்க. அந்த நேரத்தில் ஓம் கணபதியே நமக, ஓம் கணபதியே நமகன்னு உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுதோ அவ்வளோ முறை வாய் விட்டு சொல்லுங்கள். இந்த தீபம் எரியும் போது அந்த தண்ணீர் உங்கள் வீட்டோட பூஜையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை எடுத்து அருகம்புல் வச்சுருக்கீங்களே அது அருகம்புல்லால் அந்த தண்ணீரை உங்கள் வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. அந்த கிளாஸ் தண்ணீரை என்னென்ன போட்டிருப்பீங்க? மஞ்சள், குங்குமம், ₹1 நாணயம், வெட்டி வேர், அது கூட அருகம்புல் எல்லாத்தையும் சேர்த்துருப்பீங்க. பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளிச்சு விடுங்க. அப்படி தெளிக்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கப்படும். நல்லது மட்டுமே நடக்கும். சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.